ஹாய் விவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுபம் டைலரிங் பயிற்சி நிலையம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தையல் பயிற்சி நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் கிளாஸ் போக முடியாமல் வீட்டில் இருக்கலாம். ஸோ அவங்களுக்காக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம இப்போ எடுக்கிற கிளாஸ். இப்போ பேசிக்லேருந்து நம்ம எப்படி கொண்டு போகிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து ஒவ்வொரு வீடியோவாக ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இப்போ வாங்க இப்போ எப்படி ஃபஸ்ட்டு பெடல் பண்ணுறான்னு தான் பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு சேனல் நம்மக்கிட்ட இருக்குது, சுபம் டைலரிங் சேனல் இருக்குது. இது தையல் பயிற்சி சேனல். இது அந்த சேனல் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா எல்லா வீடியோவும் நான் போட்டிருப்பேன். தையல் வீடியோ, ப்ளவுஸ் தைக்கிறது, கட் பண்ணுறது, எல்லா வீடியோவும் போட்டிருப்பேன். அது லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன், அது செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பெடல் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பயிற்சி பார்த்திங்கன்னா சின்ன மிஷினில் தான் பண்ணணும். நம்ம எடுத்தோடனே பெரிய மிஷினில் இது பண்ணக்கூடாது. இந்த சின்ன மிஷினில் எப்படி நூல் போடுறது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லை வீட்டில் மிஷின் இருக்கும், இதெல்லாம் தெரியாமல் வேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பாருங்கள், நல்லா கரெக்டாக பார்த்துங்க. இப்போ ஃபஸ்ட்டு பெடல் கீழே பார்த்திங்கன்னா கால் நல்லா சரிசமமாக வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக இந்த அளவுக்கு லைட்டாக அப்படி சுற்றிக்குங்க. இப்படி சுற்றிட்டு இப்படி காலை இப்போ கீழே இருக்குங்களா, இந்த பெடல் பார்த்திங்கன்னா கீழே டவுனாக இருக்கும். இது மேலே பார்த்திங்கன்னா இப்படி வச்சுட்டு இப்படி கரெக்டாக இப்படி புஷ் பண்ணுறோம். கரெக்டாக நம்ம பக்கம் தான் சுற்றணும். இப்போ மிஷின் ரோல் பார்த்திங்கன்னா நம்ம பக்கம் தான் போகணும். இது ஆப்போசிட் போச்சு அப்படின்னா இது தப்பாக சுற்றுதுன்னு அர்த்தம். அதுவும் இல்லாமல் ஆப்போசிட் போச்சுன்னா நம்ம எந்த துணி வச்சாலும் நம்ம பக்கம் தான் வரும். நூல் போய் சிக்கிக்கும். அப்போ நூல் போய் சிக்கிக்கிச்சுன்னா நம்மளால் தைக்க முடியாது, மிஷின் ஃபால்ட்டு கொடுத்துரும். அப்போ என்னென்னா ஒரு ½ நீங்களாவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம எந்த பக்கம் சுற்றுது, பேக் சைட் சுற்றுதா இல்லை நம்ம பக்கம் சுற்றுதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதேமாரி பெடல் ஒரு ½ போட்டிங்கனாலே உங்களுக்கு போதும். ஆனால் நீங்களே பார்க்கணும், பேக் சைட் போச்சுன்னா அப்போ மிஷின் ரொம்ப தப்பாக சுற்றுதுன்னு அர்த்தம். இப்போ இது நான் தப்பாக தான் சுற்றுறேன், இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம பக்கம் சுற்றுதான்னு செக் பண்ணுங்கள். அதேமாதிரி நீங்கள் சுற்று விட்டுட்டு பெடல் போட்டு அப்படி இப்படி மிதிக்கக்கூடாது. அப்போ மிதிச்சா என்ன ஆகுன்னா அது எப்படி சுற்றணுன்னே தெரியாது. இப்போ நம்ம பக்கம் சுற்றுனா கரெக்டாக வச்சு இந்த மாதிரி சுற்றிட்டு ½ நீங்களாகவே ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் கால் சரிசமமாக வச்சுக்கோங்க. மேலே ஒன்று கீழ்னு வைக்காதீங்க, சரிசமமாக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கேஸு பாபின் நூல் சுற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் நூல் சுற்றணும். இப்படி வச்சு ஊசி இல்லை ஏதாவது இப்படி வச்சுட்டு பெடல் பண்ணிவிட்டு இப்படி வச்சு நூல் சுற்றிக்கணும். நம்ம தேவையான அளவுக்கு நூல் சுற்றிக்கணும். கரெக்டாக ஒரே இடத்துல பிடிச்சிக்கிட்டாமல் ஃபுல்லாக நூல் சுற்றியாச்சு. பார்த்திங்கன்னா இதை இப்படி பிடிச்சிக்கணும். இப்படி பிடிச்சிக்கங்க. இப்படி பிடிச்சிட்டு இந்த கேஸில் கேப் இருக்கு இல்லையா, இதை இப்படி வச்சுட்டு இந்த நூல் இந்த கொக்கிக்கு இந்தாண்ட தான் இருக்கும். இந்தாண்ட இருக்கக்கூடாது, இந்தாண்ட தான் இருக்கும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இப்போ கேஸ் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். அப்போ கேஸ் போடக்குள்ள பார்த்திங்கன்னா ஊசி உள்ளே இருக்கக்குள்ள கேஸை போட முடியாது. அதேமாதிரி எடுக்கக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா ஊசி உள்ளே இருக்கக்கூடாது. அப்போ ஊசியை மேலே தூக்கணும். மேலே தூக்கிட்டு லைட்டாக இந்த இடத்துல இப்படி ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு மட்டும் நூல் வச்சுக்கோங்க. கீழே பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த கொக்கி அந்த கேப் இருக்குது இல்லையா, இந்த கேப்பில் போய் கரெக்டாக இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா அது தப்பு, கழட்ட முடியாது, கேஸ் உடஞ்சிரும், போய் மாட்டிக்கும். அப்போ இப்படி வச்சுட்டு கரெக்டாக வச்சுட்டு இப்படி வரும். சத்தம் வந்ததுங்களா? இப்போ இதை கரெக்டாக போட்டுருக்கணும்னு அர்த்தம். அடுத்தது நம்ம நூல் கோக்க போகிறோம். இந்த கொக்கி மாதிரி இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு இப்படி ரவுண்ட் ஷேப்பில் ரொட்டேட் பண்ணணும். இது கரெக்டாக நம்ம பார்த்திங்கன்னா டைட் பண்ணிக்கணும். நீங்கள் லூஸாக பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தையல் வராது, லூஸாக தான் வருது. பாருங்கள், இப்படி வச்சு இப்படி ரொட்டேட் பண்ணி இப்படி டைட் பண்ணணும். இப்படி டைட் பண்ணிட்டுனா கரெக்டாக நூல் வரும். ரெண்டாவது, மூணாவது பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸ் வழியாக விட்டுக்கணும். 3, நாலாவது இந்த கொக்கியில், 5வது தான் பார்த்திங்கன்னா
ஊசியில் வந்து நூல் கோக்கணும். ஊசியில் நூல் கோக்கிறது இந்த பகுதி தான் நூல் கோக்கணும். இப்படி நூல் கோக்கக்கூடாது, இந்த பகுதி தான் நூல் கோக்கணும். நூல் வந்து போட்டாச்சு. இந்த நூலை இப்படி பிடிச்சிக்கங்க. நூலை பிடிச்சிட்டு கீழே இருக்க நூலை கொண்டு வரணும். அப்போ இந்த நூலை டைட்டாக பிடிச்சிட்டு இப்போ இந்த மாதிரி கீழே இருக்க நூலை இப்படி கொண்டு வாங்க. இப்போ 2 நூல் வந்துருச்சிங்களா, இதை அப்படியே இந்த சைடு தள்ளி விட்டுட்டு இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம துணியை வச்சு செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து தையல் வந்து நம்ம போட்டு பார்க்க போகிறோம். அதே மாதிரி இப்போ நான் நூல் போட்டோம் பார்த்தீங்களா, கேஸும் நூலும் இன்னொரு தடவை நீங்கள் எடுத்து போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சும்மா நம்ம தையல் போடுறதுக்காக தான் இது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா A4 ஷீட்டில் நம்ம தையல் போடாமையே நம்ம ரோல் பண்ணிவிட்டு பெடல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து A4 ஷீட்டில் நம்மளாக ஒரு படத்தை போட்டு கூட நம்ம அந்த மாதிரி வளைவு தகுந்த மாதிரி எப்படி வரைக்க முடியும் அந்த மாதிரி கூட நம்ம போட்டு பார்க்கலாம். இப்படி மடிச்சிக்கங்க. பேக் சைட் போச்சுன்னா இந்த அளவுக்கு வந்து தையல் வந்து வராது. பேக் சைட் போச்சுன்னா தையல் கட் ஆகும், அப்போ நூல் போய் சிக்கிக்கும், அப்புறம் மிஷினில் வந்து ஃபால்ட்டு தான் ஆகும். ஃபால்ட் ஆகிட்டு அதை வேற தூக்கிட்டு நம்ம தெரியும். கரெக்டாக இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தையல் போட்டு ஃபஸ்ட்டு பழகிக்குங்க. ஃபஸ்ட்டு கர்ச்சீப் மாதிரி ஃபுல்லாகவே வந்து பாக்ஸ் மாதிரி போட்டு மடித்து இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சு தச்சு பழகுங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு ஏதாவது ஒரு பூவு இந்த மாதிரி ஒரு வளைவு, இப்போ இந்த மாதிரிலாம் வளைவு நம்ம போட்டுட்டு நம்ம வந்து தைச்சோம் அப்படின்னா, நம்ம சப்போஸ் ஒரு டிசைனாக ஒரு தைக்கிறோம் அப்படின்னா இந்த வளைவுக்கெலாம் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எப்படி தையல் போட்டு எப்படி ஊசி வச்சு எப்படி நம்ம திருப்பணும் அப்படின்றது. இப்போ வந்து ஒரு புது ஸ்டூடெண்ட் தான் வந்து இதை வந்து தைச்சாங்க. இன்னும் பாதி எடுத்து தைக்க வேண்டியது, இப்போ தான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. சரி, நம்ம அடுத்தது நம்ம தையல் போட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.